இருந்து இன்டர்வியூ கார்டு வந்துருச்சு. இந்தாங்க தம்பி. வேற ஏதாவது காலேஜ்ல இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கானு பாருங்கண்ணே. இல்ல தம்பி, கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணே. இந்த மன்னர் காலேஜ், ஈவேரா காலேஜ் அங்க இருந்தாலும் அனுப்பியிருப்பாங்கடா. அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். இப்ப எங்க இருந்து வந்திருக்கு? சிவகங்கை ஜில்லா காலேஜ்ல இருந்துங்க. நீ எடுத்த 500 மார்க்குக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதே பெரிய விஷயம். கும்பிடு போட்டு வாங்கிக்க. வரேங்க ஐயா. ஏமலேவே குறை சொல்லாதீங்க. உங்க தங்கச்சி மக 400 மார்க் எடுத்ததுக்கு தலகாலு புரியாம சந்தோஷத்துல கூச்சிங்க. என் மகன் சொலைய 500 மார்க் வாங்கிருக்கான். அவன போய் அடி கூறு கட்டவள. அவ 10ஆவதுல 500க்கு 400. உன் மவன் 12ஆவதுல 1200க்கு 500 மார்க். இந்தா புடி. ரொம்ப கிழிஞ்சிருக்கு. இதெல்லாம் தச்சு தேத்த முடியாது. எப்படி பார்த்தாலும் என் மகன் 100 மார்க் அதிகம் தான். சரிதான். எப்ப சேரணும்? வர 10ஆம் தேதிப்பா. 10ஆம் தேதி சொசைட்டி எலெக்ஷன் வேற இருக்க. சரி, நீ போய் சேர்த்து விடு. சேர்ந்து ஒழுங்கா படிக்கணும். இல்லனா கடலை மில்லுக்காரமாவும் புண்ணாக்குன்னு ஊர்க்கார போய் பேசுவாண்டி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி. புண்ணாக்கு மட்டும் என்ன சின்ன வழியா விக்குது? அதானே. நீ வா தம்பி, அவர் கிடக்குறாரு. இருடி வந்து உன் வாயை தைக்கிறேன். இறங்குமா. காலேஜ் வருது. கழுத்து பிடிச்சிட்டு பாத்துறேன். சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் இரு இரு, பஸ் போட்டோம். ஏன்பா இம்புடு தூரமா வந்து படிக்க போற? உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு நாள் ஆகும் போல. அப்படின்னா திரும்பி போயிடலாமா? சரிதான். அந்த மனுஷன் கோத்துக்கு யார் ஆளாகிறது? ஏன்பா இவ்வளவு நாளா விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். இனிமேலாவது பொறுப்பா படிப்பா. அதுக்கு தானே வந்திருக்கோம். போய் சொல்லாத மாப்ளை. இந்த காலேஜ் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. உங்க ஊர்ல இருந்து எந்த பொண்ணு இங்க படிக்க வரல. ஆனா முதல்ல உங்க பொண்ணு அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம ஊருக்கு முன்னுதாரணமா நாம தானே சார் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க நம்ம பக்கத்து ஜில்லா புதுக்கோட்டை. அது மாதிரி நம்ம பிள்ளைங்க நாளைக்கு படிச்சு நம்ம சிவகங்கை ஜில்லாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தா நமக்கு தானே பெருமை. ஆமாமா. அத நாம ஏன் தடுக்கணும்? அப்சல்யூட்லி. அப்போ ஆத்தாள மகளமா பேசி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. தொலைங்க சார். கோலி சோடா இருக்குமா? பரவாயில்ல கொடுங்க. அரசியல்வாதி புத்தி போதா பத்தியா? நல்ல வேலை மைக்கு கேட்கல. நன்றி நன்றி. எனிவே பெஸ்ட் ஆஃப் லக்மா. தேங்க்யூ சார். வரேன் சார். சாரிங்க சாரி. ஏண்டா கண்ணன பொடன்லையா இருக்கு, பாத்து வாடா. வரமா. யா ஒன் மினிட். தேங்க்ஸ்ங்க. நோ மனுஷன். நீங்களும் பான்ஸ் போடுறா, நானும் பான்ஸ் போடுறேன். அதே சுகந்த நரிமணம். பான்ஸ் போயிச்சா? சக்தி சார். என்ன தம்பி மீசையை காணோம்? இருக்கே சார். இதுல இல்லையே. சரி சார், மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். உங்க பேர் என்ன? போதும் பொண்ணு. உங்க பேரு? மீனாட்சி. உங்க வீட்டுல நீங்க எத்தனாவது பொண்ணு? நான் எங்க வீட்டுல 5வது. இது ஒரு நிமிஷம், போட்டோ மாறிடுச்சு. இல்லையே. ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா, உங்களுக்கு மீசை இருக்கு. சாரிங்க. தேங்க்ஸ். ஆமா, அந்த போட்டோ எடுத்தது யாரு? எதுக்கு? அழகா எடுத்திருக்காரு. நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க.
சதாசிவம், முகமது அலி, ஆண்டியப்பன், பழனிமுத்து, சக்தி, ஜோசப் 6. சக்தி ஜோசப் தெரியுங்களா? ஆமா, நான் தான் ஜோசப். வாங்க போயிட்டே பேசலாம். எந்த ஊர் பாஸ்? திண்டுக்கல். அங்க இருந்துலாமா அங்க படிக்க வரீங்க? நம்ம எடுத்த மார்க் இந்த காலேஜ் விட்டு எங்க பஸ் சீட்டு கிடைக்கும்? நீங்க? புதுக்கோட்டை டவுனேவா? பக்கத்துல ஆலங்குடி. ஆலங்குடியில எங்க? அது பக்கத்துல வடகாடுன்னு. வடகாடேவா இல்ல அதுக்கு இல்ல வடகாடே தான். பக்கம் பக்கம்ல ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கீங்களா? அதான் வாங்க பஸ். ஏய், யார சைட் அடிக்கிற? உன்னை விட 2 வருஷம் சீனியர், 3rd இயர் தெரியும்ல. அந்த மரியாதை இருக்கட்டும். 3rd இயரா? நீ காலேஜ்ல தான் 3rd இயர், நான் 8th 3rd இயர், 10th 3rd இயர், +2 3rd இயர். அதுக்கு அப்புறம் தான் இங்க 1st இயர். இங்க இருந்து அவங்களா விரட்டாம நான் போக மாட்டேன். இப்ப சொல்லு, சீனியர் யூ சீனியரா ஐ சீனியரா? சாரிண்ணா. அண்ணாவா? எது இந்த ஐயராத்துல சொல்வாளே, வாங்கோ அண்ணா போங்கோ அண்ணா காப்பி சாப்பிடுங்கோ அண்ணான்னு, அந்த அண்ணா தானே? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாக்கு பிறந்திடுதோ. எதுவா இருந்தாலும் என் தோப்பனார்ட்ட பேசிக்கோங்க. என்னால இப்போதைக்கு முடியாது, எனக்கு படிப்பு முக்கியம். நீ படிச்ச உருப்பிட்ட மாதிரிதான். நல்ல சகுனம். இதே மூடுல கிளாஸ்க்கு போயிட வேண்டியதான். கிளாஸ் இந்த பக்கம்ல. பஸ் இங்க உட்காருங்க பஸ். இங்க என்ன கரகாட்டமா நடக்க போகுது? முன்னாடி உட்காந்து ஆண்டு பாக்குறதுக்கு பாயம் மூட சட்டி மண்டையா வராம பாரு படிக்கிற புள்ள. எப்படி சொல்ற? கண்ணாடி போட்டுருக்கான்ல. பாஸ் இங்க உட்காருங்க. யாரு இவங்க? இவங்கள பார்த்தா படிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியலையே. பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா விக்கிறவ மாதிரியே இருக்காங்களே. வணக்கம் பாஸ். ஹாய். சித்தனாதனா? இல்ல, அருணாச்சலம். நான் விபூதியை கேட்டேன். நான் பேர சொன்னேன். ஏதாவது கேள்விகள் கேட்டா? கேள்வி கிள்வி என் பக்கம் வந்தா நீங்க 2 பேரும் பாத்துக்கிருவீங்கல்ல? சரிதான். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாது. அதான் ஏன்? தெரியாது பாஸ். தெரியாதா? தெரியாதா நெடில்ல, தெரியாது குரில். இந்த நெடில் குரிலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்புறம் கண்ணாடி போட்டிருக்கீங்க. கண்ணாடி போட்டவெல்லாம் அறிவாளியா? இப்ப கண்ணாடி போட்ட ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ்க்கு வர்றாருன்னு வைங்க, அதுக்காக அவர் அறிவாளின்னு நினைச்சிருவீங்களா? அது மட்டும் டேய், தினமும் காலையில பூண்டு 2 பல்லு எடுத்துக்க. கேஸ்க்கு நல்லதா? இல்ல, கிளாஸுக்கு நல்லது. மூக்கு நீ என்ன பிடிக்கிற? நாத்தத்துக்கு பிறந்தவனே, எந்திரிச்சு வெளியில போடா. பாஸ், பாஸ் நம்மள கொல்ல பாக்குறேன் பாஸ். குட் மார்னிங் சார். உட்காருங்க உட்காருங்க. நீங்க 3 பேர் எந்திரிங்க. இதுக்கு தான் முன்னாடி உட்கார கூடாதுன்றது. பாடம் நடத்தாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா? பின்னாடி இருக்க அந்த 3 பேர் எந்திரிங்க. பாஸ் நம்மள எதுக்கு கூப்பிடுறாரு? பேர் ஈர் கேட்கவா இருக்கும். அதான் ஈஸியாச்சே சார். மை நேம் இஸ் சோனா மீனா ஆனா அருணாச்சலம். அப்படியா? எஸ். நீங்க 3 பேர் முன்னாடி வாங்க, நீங்க 3 பேர் பின்னாடி போங்க. பாஸ் நம்மள முன்னாடி வர சொல்றாரு. கொஞ்சம் மூடிட்டுறேன். என்னது ரொம்ப ஹார்டா பேசுறாங்க? கராட்டம் பார்க்க போற போல. போ போ. வந்து வாயிலேயே குத்துறேன். ஏங்க சார், நாளைக்கு எங்களை இதே மாதிரி மாத்தி உட்கார வச்சிருவீங்களா சார்? 3 வருஷம் முடியற வரைக்கும் உங்களுக்கு மொத பெஞ்ச் தான். 3 வருஷமா? ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நான் ஈக்குவேஷனை எழுதி போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. டெஃபினிஷனை அப்புறம் சொல்றேன்.
வேதியியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் உயிரியல் எடுக்காம விட மாட்டாரு. சார் ஏன்டி இவ்வளவு லேட்டு? பஸ் லேட்ரி. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்க. கொஞ்சம் மெதுவா பாஸ், நீங்க மனசுக்குள்ள பேசுறது வெளியே கேக்குது. பாஸ் உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சு? காதும் கேட்காது போல. செவிடு செவிடு. இது கேட்டுச்சு. ரெஸ்பெக்ட் முக்கியம். அங்க பாருங்க. ஏய் தள்ளு. ஏண்டா ஒரு டீ குடிக்க எவ்வளவு தூரம்டா கூப்பிட்டு வருவ? வா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஊரையும் காணும் பேரையும் காணும். ஏய் இருங்க இவரை கேட்போம். ஐயா, பூலாங்குறிச்சிக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? அதுக்கு என்ன கொள்ள தூரம் நடக்கணும்பா. கொஞ்சம் பார்த்து சொல்றது. பார்த்து தான் சொல்ற, போயா. அதான் நல்லா பார்த்து சொல்லிட்டார்ல, பொத்திட்டு வாடா. ஏய் அவர் மைல்கல்ல பார்த்து சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? அப்படிதான் சொன்னாரு. அப்படின்னா தப்பு இல்ல. ஆனா ஒண்ணு மாப்பிள, இந்த ஊருக்குள்ள எவங்கிட்ட வாய கொடுக்க கூட நம்ம சமூகம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிட்டான். மாப்பிள என்னடா மாறா ஜல்லிக்கட்டு மாறா. இருடா. சந்தா போச்சுடா, வேற வழி தெரியல. அதான் வந்ததுக்கு ஒரு வேட்டி மிச்சம்னு உருவிட்டேன். வச்சுக்க. அதெல்லாம் கலக்கிட்டடா. விடுறா, ஜல்லிக்கட்டுல எத்தனையோ வேட்டி உரி இருக்கும், அதுல இதுவும் ஒண்ணு. டேய் நான் சொல்ல சாதாரண ஆள் இல்லடா. வேணாம், ஒரு நிமிஷம். ஓ நீங்களா? என்னங்க அது போட்டோ. எந்த போட்டோ? ஏன் போட்டோங்க? அதான் கொடுத்துட்டேனே. கொடுத்தீங்க, ஆனா அந்த கவர்ல போட்டோ இல்ல. இல்லையே, இருந்திருக்குமே. என்னடா நடக்குது? இல்லங்க, வீட்ல போய் கூட பார்த்தேன், வெறும் கவர் தான் இருந்துச்சு. சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்லங்க, நீங்க சந்தேகப்பட்டீங்க. என்ன யார் சந்தேகப்பட்டாலும் எனக்கு பிடிக்காதுங்க. இப்படிதான் எங்க வீட்டுல 100 ரூபா காணுன்னு எங்க அப்பா என்ன சந்தேகப்பட்டாரு. நியாயம் தானே?
அன்னைக்கு பூரா வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்கிறேங்க. ஏன் சாப்பிடவே இல்லைங்க. அந்த காசு வச்சு ஹோட்டலால முக்கு முக்கு முக்கி இருப்பான். டேய் நான் கோவமா இருக்கேன். இரு. எப்படியோ சந்தேகப்பட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவசரப்படாதீங்க. இது என் போட்டோ. உங்க போட்டோ திருப்பி தர வரைக்கும் இத கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன? டேய் வாங்கடா போலாம். ஹலோ நில்லுங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்களை மாதிரி நடு ரோட்ல வச்சு கேட்க மாட்டேன். வச்சுக்கோங்க. வாங்கடா. ஏங்க போட்டோ பத்திரம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாப்ள? ஏன் சம்பவம்? ஆனாலும் லவ்ல இது புது டெக்னிக்ல அவங்க போட்டோவே எடுத்துக்கிட்டாப்ல, அப்படியே நைஸா கேப்ல இந்த ஆள் போட்டோ அவங்க கிட்ட கொடுத்துட்டாப்ல. ஆனா ஒண்ணு கலவுமே நல்லா டெவலப் பண்ணுங்க பஸ். டேய் ஆமா போட்டோ வசனம் பஸ் போட்டோ போடுடா. எனக்கு என்னமோ இவன் நம்மள டீ குடி கூட்டது மாதிரி தெரியலையே. ரொம்ப ஓட்டாதீங்கடா. ஏழ்ற எவ்வளவு 10 மணி காலேஜ் 7 மணி போறேன். நானே லைட் பூரா தூங்காம. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். சும்மா என்னையே சொல்லாதீங்க. ஏய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு தான். காலேஜுக்கா? இன்னைக்கு சனிக்கிழமை. அப்ப நேத்து வெள்ளிக்கிழமை மாப்ள. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. என்ன காலேஜ் படிக்கிற மொசல கட்டே பாரு. டேய் இன்னைக்கு புரட்டாசி சனி, ரோட்டு பெருமாள் கோயில விசேஷம். எனக்கு நல்லபடியா புத்திய கொடு. நான் ஏன் அப்படி பிக்காளிப்பைய மாதிரியே தெரியுறேன்னு சாமியை வேண்டி சாப்பிட்டு வரலவா? எனக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும். நீ கிளம்பு. சாமியை விட உனக்கு யாரா முக்கியமான ஆளு? சாமி மேல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. டேய் படிக்கிறவங்க அப்படி சொல்லக்கூடாதுடா. இங்க பாரு, ரொம்ப சக்தியான சாமி. மனசுல என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி காட்டும். நான் பிறந்த 5 வருஷமா எனக்கு பேச்சே வரல. இந்த கோயில விரதம் இருந்து விளக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு என்னோட ஸ்பீச் இந்த அளவுக்கு கெனீர் கெனீர்னு இருக்குது. ஏன் இத்தனை பேர் விரதம் இருந்து போறாங்களே, இங்க பாரா, இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமையா? என்ன மாப்ள என்ன சொன்ன? எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு. என்ன திரிய போட்டு? என்னமா சொன்னீங்க? என்ன சென்னைய எரியுதா விளக்கண்ண? டேய் சாமியை பத்தி தப்பா பேசாடா. டேய் சாமியை பத்தி நான் தப்பா பேசுறேனா? அங்க என்னதான் அப்படி ஆடிக்கிட்டு நிக்குது? ஆண்டு பாக்குறேன். ஏய் சந்தேகப்படாதடா, சாமி கண்ண குத்திரும். ஐயோ சாரி மாப்ள சாரி. தெரியாம நான் குத்திட்டியோ. போடா என் டவுசர் போ போ. உன் கூட வந்த விளங்கு. சார் ஜோசப்புக்கு தந்தி வந்திருக்கு. ஜோசப் ஜோசப் என்னடா தந்தி? யார்கிட்ட இருந்து? தெரியலடா, ஊர்ல இருந்து மாமா அனுப்பிச்சிருக்காரு. நான் கிளம்புறேன். நானும் கூட வரேன். வேணாடா நான் போய்க்கிறேன். போறதுக்கு பணம் வச்சிருக்கியா? இருக்குடா. இரு. டேய் டேய் வச்சிக்கடா. போயிட்டு என்ன தகவல்னு ஃபோன் பண்ணு. நான் வரேன். சரி. என்ன இப்படி பண்ணிவிட்டானுங்க? தம்பி ஏச்சி தம்பி என்னயா? இடைவேளையே முடிஞ்சிடுச்சு, இன்னும் சிலுக்க காணுமே. இடைவேளைக்கு அப்புறம் சிலுக்கு வந்தா பாத்துட்டு வீட்டுல போய் படுத்துக்கிடுவாரு. வருகிறது போஸ்ட பார்த்துட்டு வந்துட்டு சிலுக்க காண பாலிஸ்டரை காணாமட்டு ஆளும் மண்டையும். ஒண்ணு போனா கக்கூஸ் எங்க இருக்கு? கக்கூஸ் இங்கதான் இருக்கு. ஒண்ணுக்கு இவன் மண்டையிலே அடி பல பலன்னு வச்சிருக்கான். எஸ்கேப் ஆயிட முடியாது. டேய் படம் போட போறாங்க. ஓடியா. என்னடா போண்டா வாங்கி தரேன்னு சொன்னா
நான் எப்படா சொன்னேன்? நீ தானே டிக்கெட் எடு, முட்டை போண்டா நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். சொன்னேன் இன்னைக்கு வாங்கி தரேன்னு சொன்னா. அடுத்த படம் வரட்டும், அப்ப வாங்கி முட்டை போண்டா இல்லைன்னா ticket காசு கொடு. தருவா. கையரா ஏண்டா முட்டை போண்டா திங்காட்ட செத்தா பெருவனைக்கு ஏன்ற வா. இத்தனை நாளா ஒண்ணு முன்னா பழகிட்டு உங்களை விட்டு பிரியறத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெத்த அம்மா அப்பா கூட விட்டு பிரிஞ்சிடலாம், ஆனா இப்போ உங்களை விட்டு பிரியறத நினைச்சாதான் என்ன சொல்றது, எப்படி சொல்றது, நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. டே, நண்பனை மதிக்க தெரிஞ்ச நண்பனுக்கு நண்பனா இருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குடா. நண்பா நீங்களாம் நல்லா வரணும்டா. ஏய் லூசு பையல தாங்க முடியல மாப்ள, அதான் சில்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டேன். அது சரி, இன்னைக்கு ராத்திரி எங்க கொட்ட போறீங்க? நடு ரோட்ல தான். எதுக்குடா நடு ரோட்ல? நம்ம மாப்ள ஒருத்தர் இருக்கப்ப, அவன் வீட்லயே தங்குறோம், படிக்கிறோம், ஒன்னா காலேஜுக்கு போறோம். யாரா அது? நீதான். சிலுக்கு போட்டோட குடும்பம் நடத்துறவங்கள நம்ம வீட்டுல வச்சா நம்ம தங்கச்சியோட நிலைமை. அப்பாடி லேசா தொடத்தா மயக்கம் ஏன் ரோசா பூவே உனக்கும். அப்பாடி டேய், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க வர்ற? ஏன்டா சரிப்பட்டு வரான்னு சொல்ற? எங்க வீட்டுல என்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அப்ப சரிப்பட்டு வராது. அம்மா இவன் மூஞ்சி பார்க்க முடியும், தங்கச்சி மூஞ்சி எப்படி பாக்குறது? அவன் தங்கச்சி நம்ம தங்கச்சி மாதிரி அப்படின்ற அப்படிங்க. என்ன மாப்ள இப்ப சொல்ற? கோச்சிக்கிறேன். இருங்கடா, இப்ப ஏடா உங்களுக்கு வீடு வேணும் அவ்வளவுதானே? ஆமா மாப்ள. அருணாச்சலம் பேரை சொன்னாலே பூலாங்குறிச்சில திறக்காத கதவு கூட திறக்கும்டா. ஆனா ஒண்ணு, நீங்க அருணாச்சலம் ஃப்ரெண்டுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அப்புறம் நீங்க நடு ரோட்ல தான் படுக்கணும். அருணாச்சலமா? அப்படி யாரையும் தெரியாது. அது சரி. அப்புறம் 31ஆம் தேதிக்கும் 1ஆம் தேதிக்கும் நடுவுல 12 மணிக்கெல்லாம் செட்டியார தட்டி எழுப்பியாவது வாடகையை கரெக்டா கொடுத்துடணும். ஒரு நிமிஷம் தாண்டாது. பயப்படாதீங்க. வாடா ஓடிடலாம். இரா நம்ம செட்டியார் தான் இருமுறாரு. ஓ இருமுறாரா? இருமல் சத்தம் அடிக்கடி கேட்கும். அப்படி கேட்கலன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லணும். எதுக்கு? நான் 4 பேருக்கு சொல்லணும்ல. அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் கூட தாண்டாது. கரெக்ட். ஏமாப்ல, அந்த காலத்துல நல்லா வாழ்ந்துருக்காங்களா? இனி நாம வாழ்வோம் அப்படின்ற. ஹலோ, என்ன ஒரு நிமிஷம். அருணாச்சலம் வந்து என் கைய காலை பிடிச்சி கெஞ்சி கதனால தான் உங்களுக்கு இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இல்லன்னா நீ அன்னைக்கு பண்ண எகத்தாளத்துக்கு. எகத்தாளமா? ஜோசப் தம்பி என்ன சொல்லுது? தெரியாதே. அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல இருந்து விட்டா போதுன்னு தானா கட்டு தறிக்க ஓடி வந்த காளைய கட்டி போட்டது நானு. அப்படியா? கட்டு சொத்து அவுத்துட்டானே. அப்போ நீ அடக்கல? இல்ல, அவன்தான். வைக்க உருவிட்டு வர கேப்ல கொம்புல சுத்தி இருக்க வேட்டிய உருவிட்டு வந்ததுக்கு வேட்டி தான் மிச்சம்னு பெருசா பெருமை பீத்திட்டு போற. அப்பவே உன்னை வெளுத்துருக்கணும் முடியாது. ஊருக்குள்ள வந்துட்டீங்க, ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுக்கமா இருக்கணும். சரிங்க, சொல்லிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. காலை எடுக்கிற மூஞ்சிங்கள பாரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா? விடுறா. என்னமோடா, சிலது வெல்லும் சிலது கொல்லும். நாம வேட்டியை உருவணும், அவன் கோமனை துருவிட்டான். நாம இல்ல சார், நீங்க. பர்மா தேக்கு போல. என்னங்க? அவன் விட்டாலும் இவன் விட மாட்டான் போல. இந்த பொழப்புக்கு அருணாக்கு தூக்கு மாட்டி தோங்கலாம். அவ கிடக்குற வாடி, வந்தம்மா குளிச்சம்மான்னு இல்லாம நாடு பந்தயம் கட்டிக்கிட்டு. யாருங்க? ஆட்டுக்கார ஆளுமையில
பேச்ச பாரு. ஏங்க, உங்களை யாரும் பொம்பளைங்க குளிக்கிறப்ப கிணத்துக்குள்ள வர சொன்னது? உங்களை யாரும் ஆம்பளைங்க குளிக்கிறப்ப கிணத்துல வெளியே வர சொன்னது? என்ன கொழுப்பா? எங்க கிணத்துல குளிக்க வந்துட்டு எங்களே கேள்வி கேக்குறீங்களா? முதல்ல இங்கிட்டு வாங்க, நான் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பணும். தள்ளுங்க. என்ன ரொம்ப சூடா இருக்கு? என்னது? இல்லங்க, பச்சை தண்ணி சொன்னீங்க. அதானே. சும்மா பள்ளிங்க மாதிரில இருக்கு. என்னது? மறுபடியும் தண்ணி தாங்க சொன்னேன். ஏங்க, எவ்வளவு நேரம் தேய்ச்சி குளிப்பீங்க? பாருங்க, பச்சை எல்லாம் மஞ்சள் தண்ணி ஆயிடுச்சு. நாங்க தேய்ச்சி குளிச்சிட்டோம், மிச்சத்தை நீங்க தேய்ச்சி கொள்ளுங்க. என்ன? ஒரு நிமிஷம். அருணாச்சலம் வந்து என் கைய காலை பிடிச்சி கெஞ்சி கதனால தான் உங்களுக்கு இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இல்லன்னா நீ அன்னைக்கு பண்ண எகத்தாளத்துக்கு. எகத்தாளமா? ஜோசப், தம்பி என்ன சொல்லுது? தெரியாது? அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல இருந்து விட்டா போதுன்னு தானா கட்டு தறிக்க ஓடி வந்த காளைய கட்டி போட்டது நானு. அப்படியா? ஆஹா, கட்டு சொத்து அவுத்துட்டானே. அப்போ நீ அடக்கல? இல்ல, அவன்தான். வைக்க உருவிட்டு வர கேப்ல கொம்புல சுத்தி இருக்க வேட்டிய உருவிட்டு வந்ததுக்கு வேட்டி தான் மிச்சம்னு பெருசா பெருமை பீத்திட்டு போற. அப்பவே உன்னை வெளுத்துக்கணும் முடியாது. ஊருக்குள்ள வந்துட்டீங்க, ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுக்கமா இருக்கணும். சரிங்க, சொல்லிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. காலை எடுக்கிற மூஞ்சிங்கள பாரு. ஏண்டா, இதெல்லாம் ஒரு பொழப்பா? விடுறா. என்னமோடா, சிலது வெல்லும், சிலது கொல்லும். நாம வேட்டிய உருவணும், அவன் கோமனை துருவிட்டான். நாம இல்ல சார், நீங்க. பர்மா தேக்கு போல. என்னங்க? அவன் விட்டாலும் இவன் விட மாட்டான் போல. இந்த பொழப்புக்கு அருணாக்கு இதை தூக்கு மாட்டி தூங்கலாம். அவ கிடக்குற வாடி. வந்தம்மா குளிச்சம்மான்னு இல்லாம நாடு பந்தயம் கட்டிக்கிட்டு. யாருங்க? ஆட்டுக்கார ஆளுமில்ல? பேச்ச பாரு. ஏங்க, உங்களை யாரும் பொம்பளைங்க குளிக்கிறப்ப கிணத்துக்குள்ள வர சொன்னது? உங்களை யாரும் ஆம்பளைங்க குளிக்கிறப்ப கிணத்துல வெளியே வர சொன்னது? என்ன கொழுப்பா? எங்க கிணத்துல குளிக்க வந்துட்டு எங்களே கேள்வி கேக்குறீங்களா? முதல்ல இங்கிட்டு வாங்க, நான் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பணும். தள்ளுங்க. என்ன ரொம்ப சூடா இருக்கு? என்னது? இல்லங்க, பச்சை தண்ணிய சொன்னீங்க. அதானே. சும்மா பள்ளிங்க மாதிரில இருக்கு. என்னது? மறுபடியும் தண்ணி தாங்க சொன்னேன். எவ்வளவு நேரம் தேய்ச்சி குளிப்பீங்க? பாருங்க, பச்சை எல்லாம் மஞ்சள் தண்ணி ஆயிடுச்சு. நாங்க தேய்ச்சி குளிச்சிட்டோம்,
மிச்சத்தை நீங்க தேய்ச்சி கொள்ளுங்க. கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல ஜாகிரபி ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. எய்தாப்புல ஏதாவது வீடு காலியா இருக்கான்னு விசாரிச்ச வேண்டியதான். டேய் சரவணா, உங்க வீடாடா இது? சொல்லவே இல்ல. சூப்பரா இருக்க. ஏடா வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அது ஒண்ணு இல்ல, சைக்கிள், தண்ணி, குடம், செயின் கலண்டுருச்சு. நல்ல வேளை நம்மளும் பார்க்கல. ஒருவேளை நம்மள மறந்துட்டானோ? மறந்துட்டான். இப்படி அசிங்கப்படுத்திட்டானே. வர வர இவனுங்க தொல்லை தாங்க முடியல. இனிமே இவள படியில உட்காந்து படிக்க விடக்கூடாது. அம்மா அம்மா என்ன ஊருக்கு புதுசா? பேர் ஜோசப், ஊர் திண்டுக்கல், பூலாங்குறிச்சி காலேஜ்ல படிக்கிறேன். நம்ம மாணிக்கச்சிட்ட வீட்டுல தங்கி இருக்கேன். தங்கி இருக்கிறத படிக்கிறலாம் சரி, கொஞ்சம் மறைக்காம தள்ளி நில்லு. வாரத்துல ஒரு நாள் தான் பாட்டு போடுறாங்க, அதையும் மறைக்கிறதுக்கு வந்துட்டான் திண்டுக்கல்ல இருந்து. சரி சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறீங்க போல. நான் கிளம்புறேன். ஏங்க நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன். நல்லது. ஏய் இருடி, என்ன விஷயம்? அது உண்மையிலே சைக்கிள் செயின் கலந்துருச்சுங்க. உங்க வீடு அங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சத்தியமா நான் உங்களை சைட் அடிக்க வரலங்க. ஏய் நீ போடி. அதான் தெரியுமே. என்ன சொன்னீங்க? உங்களை சைட் அடிக்க வரலங்க. ஏன் பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஆனா அந்த விளக்குமாறு மேட்டை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா இந்த வழியா போக்கா. பெல் அடிச்சுட்டே போக்கா. எதுக்குடி? போக்கா. ஏய் ஆடாம உட்காருடி. பள்ளங்கா கெட்டியா புடிச்சுக்க. சரி. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா? என்னடி சிரிப்பு? ஒண்ணலக்கா. என்னடி அது கையில? ஒண்ணல.
என்ன போன வண்டி நிக்குது? என்னடி அது? ஒண்ணுலக்கா. கேக்குறல குடுடி. வேணாங்கறல குடு. இப்ப குடுக்க போறியா இல்லையா? கொண்டாடிங்கற. லவ் லெட்டர் தானே? இல்லக்கா. யாரு? அவன் தானே கொடுத்தது. நீ ரூட்ட மாத்தி கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன்டி. இதுல இந்த பக்கம் வரும்போது பெல்லி வேற அடிக்க சொல்ற? தள்ளிடி. போன் என்ன பண்றேன்னு பாரு. வேணாங்க அக்கா. போடி. ஐயோ. இந்த வண்டி வருது. என்ன லவ் கேக்குதா? லவ் வந்தமா ஒழுங்கா படிச்சமா ஊர் போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். இந்த ஊரை பத்தி தெரியாது போல. அதான் ஏய் வாடி போலாம். வாடி. அதுக்கு பொறாம சனிய. நம்ம 2 பேரும் பேசுறது பழகிறது அதுக்கு பிடிக்கல. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய் என்னடி அங்க பேச்சு? கூட விழுந்துச்சுக்கா. கூட நீயும் விழுந்துறாத. வயிற்றுல பாரு. அதுக்கு பிடிக்கலன்னா என்னவா? எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. அருணாச்சலம் வந்துட்டானா? நான் போறேன். ஏய் மீனாட்சி ஓடாத நில்லு. ஏய் நாளைக்கு அறிவு பார்க்கலாம். கட்ட மடையா. டேய் என்னடா நடக்குதுங்க? பார்த்தா தெரியல. லவ். லவ்வா? லவ்வா? நெடில் இல்ல. லவ் குரில். டேய் அவங்க அப்பன் பெரிய பெரிய கொலகார பல்கடா. இந்த விஷயம் அவன் காது கெட்டுச்சு. கண்ணந்தரமா விட்டு உப்பு கண்ணம் போட்டுருவாங்க. என்ன விடு மாப்ள. நான் ஒருத்தன் கூட இருக்கப்ப உன் மேல வேணா கை வச்சிருவானா? நீ ஒருத்தர் இருக்கனால என் மேல கை வைப்பாங்க. என்னடா மாப்ள சொல்ற? என்ன நோண்டா மாப்ள? ஒண்ணு வேண்டாம். போதுமாடா சாமி. ஒட்டு வேணா உறவு வேண்டாம். ஆளை விடு. பிரச்சனைய கூடவே வச்சிருக்க. படம் போட்டுருவாங்க. என் படத்துக்கு மாலை போட்டுருவாங்க. அருணாச்சலா யார் படத்துக்கு மாலை போடணும்? சொல்லு போட்டுருவான். வேற ஒன்னாவது பிரச்சனை பண்றானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. என்னப்பா ஏதோ படம் மாலனிய? ஐயோ அது வட மாலனே. ஆஞ்சநேயருக்கா? ஆமாங்கண்ணே. சாத்து சாத்து. சரிங்கண்ணே. கடுமையான விரோதத்துல இருப்ப உங்களுக்கு தெரியுதா? சாத்து சாத்துன்னு நம்மள சாத்தாம விட்டாங்களே. தப்பிச்சோம். சீக்கிரம் கொடுங்க சார். ஆன்சர்ல முட்டிக்கிட்டு நிக்குது. மறந்துட போகுது அப்புறம். என்னடா அது? கொஸ்டின் பேப்பர் மாட்டி விட்டாங்களா? இன்னைக்கு எழுதினாப்புலதான். பக்கத்துல இருக்கவனை பார்த்து எழுதிட வேண்டியதுதான். விளங்காத பைய. பின்னாடியும் விடுறேன் முன்னாடியும் விடுறேன். ஆகா எழுதி தள்ளுறான்டா. இவங்கிட்ட வாங்கிட வேண்டியது. திட்டுவான். பேப்பர் கொஞ்சம் குறா ப்ளீஸ்டா. கண்டுக்கிற மாட்டேங்கிறேன். சார் போச்சுடா. என்னப்பா? ஒரு அடிஷனல் பேப்பர் சார். பாடி அவனே எழுதி குடிப்பான் போல. எதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ராத்திரி பூரா படுத்துட்டு பரிச்சு எழுதுறப்ப தூங்குது பாரு கரிமுட்டை. யாரும் விட்டு அடிக்காதீங்க. மாட்டினா 3 வருஷம். நல்லா இருப்படா. காலத்துக்கு இவனை மறக்க கூடாது. பேனாவுக்கு வேலை இல்லை. அப்படியே மடிச்சு கொடுத்துட வேண்டியதே. அருணாச்சலம் நேத்து பிரதோஷம் சொல்லி மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்ச போல. என்னடா முழிக்கிற? நான் தான்டா சையது. ஏண்டா ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? மீனாட்சி உன்னாலதான்டா எனக்கு கிடைக்காம போனா. எனக்கு துரோகம் பண்ணி எனக்கு காலேஜ் விட்டு அனுப்பிட்டு பொறுப்பா நீ உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கியா? அதுவும் அடுத்தவன் பேப்பரை வாங்கி. வெளியே வாடி, உன் விரலை வெட்டுற. கடைசியா ஒண்ணுடா, இனிமே நான் அவனுங்க கூட உன்னை சேர்த்து வச்சு பார்த்தேன். அவனை அன்னைக்கு பிரதோஷமா இருந்தாலும் உனக்கு எம கண்டதான்டா. அத்தா நீ எழுதிட்டிய அது
என்ன இவ்வளவு சீக்கிரம் பேப்பர் கொடுக்குற? சரியா படிக்கலையா? படிச்சிட்டேன் சார். நான் கிளம்புறேன். கொஸ்டின் பேப்பரை படிச்சிருப்பான் போல. அம்மாடி, இதோட படிப்பை முடிச்சுக்கிற வேண்டியதுதான். என்ன மாப்பிள நல்லா எழுதிட்டா போல சண்டமா? சரி விடு, 1-2 குறைஞ்சா கூட பரவாயில்ல, அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம் வா. அப்புறம் நம்ம ரோட்டு பெருமாள் கோயில்ல விசேஷமாமே சொல்லவே இல்ல. அந்த பொண்ணு சொன்னாலா? கில்லாடிடா மாப்பிள நீ. சரி வா போய் சாமி கும்பிட்டு வரலாம். செருப்பால் அடிப்பேன். பார்த்தேல கருப்பு சட்டை. என்ன சபரிமலைக்கா மாப்பிள? வெங்காயம் பெரியார் கட்சியில சேர்ந்துட்டேன்டா. உன் சவகாசம் வேணாம்ட்டு. கோயிலுக்கு போறேன் கண்ட வேண்ட அடி வாங்குறத விட கோயிலுக்கு போகாம எங்க அப்பச்சிக்கிட்ட அடி வாங்குறது எவ்வளவு மேலுடா. சாமி ஆள விடுறா. கடவுளே இல்ல, கடவுளே கருப்பத்தவன் முட்டாள். ஏய் மாப்பிள, உன்னையெல்லாம் கோயிலுக்கு கூட்டு போறவே அதை விட முட்டாள்றா. என்னடா இப்படி சொல்லிட்ட? இன்னும் நான் சொல்லவே இல்ல. சொல்ல ஆரம்பிச்சேன்னா நாண்டுகிட்டு செத்து போயிருவேன். அருணாச்சலம். நான் அருணாச்சலம் இல்ல. வேற எப்படா கூப்பிடுறது? நீ கூப்பிடவே வேண்டாம். நியாயத்துக்கு இப்படி ஒரு ஆத்திக நம்மளால நாத்திகன் ஆயிட்டானே. ஐயோ பாவம். ஐயோ, என்ன சத்தம்? ஏங்க வீட்ல யாரும் இல்லையா? வீட்டுக்குள்ள யாரும் இல்லைங்க, கிணத்துக்குள்ள இருக்கேன். கிணத்துக்குள்ளயா? கிணத்துக்குள்ள யாரு? கொஞ்சம் உள்ள எட்டி பாருங்க. ஐயோ, யாரு? நீங்க தானா? என்ன குளிக்கிறீங்களா? ஆமா, சோப்பு கொடுங்க. கிணத்தை பார்த்தா போதும், படி இருக்கோ இல்லையோ உடனே குதிச்சிருவீங்களே. கிண்டலா? வாலியா இருந்து விழுந்துட்டேன்னு கைத்து கட்டி இறங்குனேன். கயிறு இருந்து நானும் விழுந்துட்டேன். ஏங்க வாலியே தாங்காத கயிறு உங்களை தாங்குமா? எந்த ஊருங்க நீங்க? முதல்ல காப்பாத்துங்க, மேல வந்து ஊர் பேர்லாம் சொல்றேன். ஏங்க தாவணியில வேணாம், நீளம் பத்தாது. அதான் சொல்றேன். ஆசைதான். பத்தலன்னா பாவாடை நடவையும் சேர்த்து கேப்பீங்க போல. இருங்க. இன்னும் கொஞ்சம். ஏண்டி ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? அதை இப்ப கேளுங்க. அந்த இத்த கைத்தை நம்பி இறங்கினப்பவே யோசிச்சிருக்கணும். முதல்ல நீங்க மேல ஏறி வாங்க. கட்டிதான் இருக்குது, வாங்க. பாத்து கைய கொடுங்க. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா சோறு இல்லாம செத்துருப்பேன். சோறு இல்லைன்னு வேணா சொல்லுங்க, தண்ணிக்குள்ள தானே கடந்தீங்க தவளை மாதிரி. ஆமா, என்ன இந்த பக்கம்? ஏது? இந்தாங்க, எங்க வீட்டுல எங்க பாட்டி வடசிட்டாங்க. அப்படியா? அதுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ நீ சுட்ட வடன்னு சொல்லு. விடுங்க 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 விடுங்க. என்ன? கடைசி வரைக்கும் என்ன வச்சு காப்பாத்துவீங்களா? கடைசி வரைக்கும் முடியாது. இருக்கிற வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். பாவட தாவணின்னு புத்தி போகும்போதே நினைச்சேன். ஆளை பாரு. ஏய் சொன்னா சொன்னா ஓட நில்லே. இந்த வர. ஏய்
வந்துட்டு போடி. வர்றேன், ஆனா சீக்கிரம் கிளம்பிடுவேன். ஐ பான்ஸ் போடுற அத்த வாத்த. ஏய், அப்படி லேட் ஆச்சுன்னா என் தம்பியை கொண்டு வந்து விட சொல்றேன்டி. ஏங்க? அதெல்லாம் வேணாண்டி. என்ன தெரியுதுங்களா? அன்னைக்கு கடிச்சு எடுத்து கொடுத்தனே பான்ஸ் போடுற சத்தியோட மாப்பிள. இது அவங்க அம்மா. வாங்கம்மா. வரேன். நீங்க வரீங்கன்னு மதியமே அவங்க ரூமுக்கு போயிட்டாங்களே. அவன் பூலங்குறிச்சில தான் இறங்க சொன்னான். இந்த கூறுகட்ட பையதான் இங்கே இறங்க சொல்லிட்டேன். ஏன் தா உனக்கு அவன் இருக்கிற வீடு தெரியுமா? தெரியும். அது என் தம்பி தான் வீடு பிடிச்சு கொடுத்தான். அப்படியா? வாங்கம்மா, நான் கூட்டிட்டு போறேன். ஏன் தா எல்லாரும் ஒண்ணாவா படிக்கிறீங்க? ஆமா. கூட பொம்பளை பிள்ளைங்க படிக்குதுன்னு சொல்லவே இல்ல பாரு. திருட்டு பாய் அவங்க அப்பன மாதிரி. ஏன் தா காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா வந்துடுறானா? நல்லா கேட்டீங்க. 10:30 மணி காலேஜுக்கு 7 மணிக்கே வந்துருவாரு. சாயந்தரம் 7 மணிக்கா? இல்ல இடியே விழுந்தாலும் 9 மணிக்கு எந்திரிக்க மாட்டானே, அதுக்கு வாயில கொல்லி வைக்க. ஏன் தா இன்னும் எம்புடு தரம் போகணும்? பக்கம் தான் வந்துரும். அப்ப இருந்து இததான் சொல்லிக்கிட்டு வந்துருமா, வாங்க. இந்த தெருதாமா. அப்புறம் தாயி ஏய், அதை விட்டுட்டியே. எதடி? பக்தி. பக்திடி. உங்க புள்ள ஐயரா பிறந்திருக்க வேண்டியவரு. ஐயே, அவன் ஆன போனா 68 நிப்பானே. அத சொல்லல. அமாவாசை பிரதோஷம்னா கோயிலுக்கு ஐயர் வராரோ இல்லையோ, அவரு கண்டிப்பா வந்துருவாரு. அவ்வளோ பக்தி இல்லடி? கேட்டியா? இப்படி எல்லாம் நடக்க எந்த முகாந்திரம் இல்லையா? ஏங்க உங்க கிளாஸ்ல சத்தியன்னு வேற எவனா படிக்கிறானா? வாய முடுறா. ரம்யா பத்தியாத்தா? அம்மா கழிச்சியம்மா, என் பிள்ளைக்கு இப்பயாவது நல்ல புத்திய கொடுத்திய. இதாமா வீடு. மகராசி மனசுக்குள்ள 4 நல்ல வார்த்தை பேசிட்டு வந்தேன். இந்த பக்கியோட சேர்ந்தாம அவன் இப்படி போயிட்டான். இல்லன்னா கலெக்டர் ஆயிருப்பேன். உங்களோட சேர்ந்துட்டான்ல, இனிமே நல்லா வருவேன். நாங்க வரோமா? சரி வருவான். போற போக்க பார்த்தா அந்த பிள்ளையோட தான் வருவான். ஏன் சக்தி? ஏன் ஐஏஎஸ் கலெக்டர்? எல்லாம் ஓட்டடி. சக்தி ஐயா, சோசப்பே இப்பதான் வரீங்களா? என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா. தீபாவளிக்கு பார்த்தது வெளிஞ்சு போயிட்ட. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பஸ் எப்படி இருக்கீங்க? பஸ் நல்லா இருக்கா? இந்த ஒரு நிமிஷமா வாங்க உட்காருங்கம்மா. ஏயா வீடு நல்லா வசதியா இருக்குல்ல? இருக்குமா. நீங்களே தானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்க? ஆமா, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா. எப்படியோ ஹாஸ்டல் சாப்பாட்டுல இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆமாம். பாத்து எவ்வளவு நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றது? எங்க இறங்குன நீ? இந்த மட பையன் தான்டா நீ காலேஜ்ல இருப்பேன்னு அங்க இறங்க சொல்லிட்டான். அவன் சொன்னானா? உனக்கு எங்க போச்சு அறிவு? ஏய் விடுறா, அதான் வந்துட்டாங்கல்ல. அப்பா எப்படிமா இருக்காரு? அந்த மனுஷனுக்கு என்ன, கடலை மில்லே கதின்னு கிடக்குறாரு. இப்ப கூட பக்கத்துல ஒரு மில்லு வந்திருக்கு. அது தம்பி பேர்ல பதியலாம் தான். உன்னையும் பார்த்துட்டு அவனையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி. டேய், அங்க என்னடா தேடிட்டு இருக்க? மசமசன்னு உட்கார்ந்திருக்காம அந்த பையன் எடுத்துட்டு வாடா. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வேலையை சொல்லு, உன் பையனுக்கு சொல்லாத. உன் பையன் பக்கத்துல தானே இருக்கான், அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே. என்ன வேலை வாங்காட்டினா உனக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு நாங்க இங்க வாரோம் தெரிஞ்ச உடனே அப்பா போய் வாழை மரத்து ஜவுளி கடையில உனக்கு துணி எடுத்துட்டு வந்தாருங்க. நல்லா இருக்க? பிடிச்சிருக்க? ஏ ஜோசப், என்னையா? இல்லம்மா. அழுவாதையா? டேய் இங்க பாருடா. டேய் ஏய் ஜோசப், அழுகாதடா. கலாம் போய் கலக்கலாமா? ஏய் இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. என்ன சொல்றேன்? இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. நல்லா இருக்கேன்னு பாரு. சீக்கிரம் போடுத. மறக்காதடா. டேய் ஏயா சக்தி, அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? அதுவா, பக்கத்து தெருதான், 6வது வீடு. வீட்டு வாசல்ல முல்லை பந்தல் இருக்கும். இப்ப சீசன்ல பூவா நிறைய பூத்திருக்கு. எனக்கே தெரியாதுமா. ஆமாம்மா, இவனுக்கு ஒன்னும் தெரியாதுமா. ஆமாமா, உங்க அப்பா மாதிரியே வெள்ளந்தியா இருக்கான் இல்லடா? அந்த வீட்டை கட்ட கொத்தனாரு பேரு தவிர எல்லா டீட்டெயிலையும் சொல்றேன். அவனை போய் வெள்ளந்தி சொல்ல போற.